மிஸ்டர் ஆர்ஆர்கே குக்கிங் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கொத்தவரங்காய் கூட்டு. வாங்க ரெசிபிக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்க்கலாம். கொத்தவரங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். மிளகாய்த்தூள், பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கோம். உளுத்தம் பருப்பு, கடுகு, வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். கருவேப்பிலை ஒரு கொத்து, வத்தல் மிளகாய் ஒன்று எடுத்துருக்கோம். வாங்க ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கோம். எண்ணெய் சூடு வந்தாலும் கடுகு போட்டுக்கலாம். நல்லா சூடு வந்துருச்சு. இப்போ அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ உளுத்தம் பருப்பு அதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வத்தல் மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் ப்ரௌனிஷாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தவரங்காயும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட நம்ம வேக வச்ச பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். காய் வேக லைட்டாக தண்ணி விட்டுட்டு கொஞ்சோண்டு சால்ட் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அப்படியே கொஞ்சம் நல்லா மூடி போட்டு வேக வச்சிடலாம். காய் நல்லா வேகட்டும். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. காய் பாதி வெந்துருச்சு. இப்போ இதோட நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காக காய் பாதி வெந்தோடனே மிளகாய் தூள் ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் காய் வேகும். முன்னாடியே மிளகாய் தூள் அப்ளை பண்ணிட்டோன்னா நம்ம காய் வேகாது, ரொம்ப லேட் ஆகும். அதுக்காக தான் காய் பாதி வெந்ததுக்கப்புறம் மிளகாய் தூள் அப்ளை பண்ணுறோம். இப்போ இதோட மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். மூடி போட்டுடலாம் திரும்ப. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கொத்தவரங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த பருப்பு கொத்தவரங்காய் ஸ்மெல்லாம் நல்லா ஹெவியாக வருது. கொத்தவரங்காய் நல்லா வெந்துருச்சு. முடிஞ்சிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக நமக்கு கொத்தவரங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இதை நம்ம ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியான ஃபுட் இது. காரமும் ரொம்ப கம்மியாக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.